தோழர் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் பிசிகே ஐடி விங் இலக்குராஜாவின் வணக்கம். இப்ப கடந்த சமீப காலமா தமிழ்நாடு பத்திர பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சமீப காலமாக ஜாதி ரீதியாக ஜாதியினுடைய ஆண்ட பரம்பரை என்று பேசக்கூடிய சூழ்நிலையில் பேசியிருந்தார். அந்த வீடியோ வெளியே லீக் ஆகி ஒரு பரபரப்பு சர்ச்சையை கிளப்பியது. அதுபோல் அமைச்சர் அதாவது அவருடைய ஊரான வெளிச்சநத்தம் கிராமத்தில் டிசம்பர் 8ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியின் முனைவர் தலைவர் திருமாவளவன் எம்பி அவர்கள் கொடியேற்றினார். அங்கே அதற்கு கொடியேற்றத்தை ஏற்றுனதை அந்த பகுதியில் உள்ள மக்கள் மீது பொய் வழக்கு பல பேர் மீது பொய் வழக்கு போட்டு இது குற்றச்சாட்டாக வர எழுந்துள்ளது. அதுபோல் இப்போ இந்த கடந்த ஜல்லிக்கட்டிலையும் இப்போ நடந்த ஜல்லிக்கட்டிலையும் பாலமேட்டில் காளைகளை இறக்கலைங்கிறது அவருடைய மேலே உள்ள குற்றச்சாட்டு தான். அதுபோல் 2 முறை வெற்றி வாகை சூடிய ஒரு அண்ணன் காளைப்பிடி வீரரை இந்த ஆண்டு விளையாட அனுமதிக்காமல் இருப்பது ஒரு ஜாதி வன்கொடுமையில் தான் அவரை கைது செய்யணும் அப்படிங்கிறதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல் பாலமேட்டு பகுதியில் 450 பறையர் குடும்பங்கள் இருக்குது. அந்த பகுதியில் உள்ள அந்த பகுதி மக்களுடைய காளையின் கோரிக்கையை நீங்கள் இன்னும் நிறைவேற்றலை. இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கவனத்தை கொண்டு செல்லணும். மற்றும் மூர்த்தி அவருக்கு பதவி விலகணும் அப்படிங்கிறத நாங்கள் வன்மையாக பதவி விலகணும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். திமுக மீது வன்மையாக